எடுத்து வாசியுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என் கண்களுக்கு முன்பதாக தோன்றி இருக்கிற எல்லா படைப்புகளை காட்டிலும் கர்த்தர் என்னை விசேஷமான படைப்பாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு நன்மை செய்யும்படி என் கண்களிலே இரக்கத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதற்கு 3 காரியங்கள் உண்டு. அதை நான் உங்களிடத்தில் சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் எப்படியா வச்சிருக்கிறாரா? உப்பா வச்சிருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த இடத்துல இருக்கிறவர்களை எல்லாம் ருசி உள்ள பதார்த்தமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறாராம். அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், உப்பா வச்சிருக்கிறாரா. நீங்கள் இருந்தால் தான் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? நீங்கள் இருந்தால் தான் அந்த இடம் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இருந்தால் தான் அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இருந்தால் தான் அந்த இடம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இருந்தால் தான் அது நன்மையாக இருக்கும், அது கிருபையாக இருக்கும். நீங்கள் இல்லாத ஒரு இடம் எப்படி இருக்குமா? வெறுமையாக இருக்குமா? அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணாலும் போட்டு குழம்பு வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உப்பு சேர்க்கலைன்னாக்கா அது எப்படிப்பட்டதாக இருக்குமா? ரொம்ப மோசமாக இருக்குமா? அது வாயில் வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என் அன்பு பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களெல்லாம் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறான்? உப்பாக கர்த்தர் வச்சிருக்கிறாரா. ருசியுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லை கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்ணா? மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறாரா. மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா. அல்லேலூயா. எதுக்குமே உதவாதவர்களை நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரா? பிளஸ்ஸிங்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரா. பிளஸ்ஸிங்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரா. இந்த இடத்துல இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரா? உப்பாக கர்த்தர் மாற வச்சிருக்கிறாராம். எப்போ உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்ததோ, உனக்குள்ள எப்போ தேவனை அறிகிற அறிவு வந்ததோ, அல்லேலூயா, அப்போவே உன்னை மற்றவர்களை ருசிக்க வைக்கிற உப்பாக கர்த்தர் மாற பண்ணி இருக்கிறாரா. அல்லேலூயா. உப்பினுடைய நிறம் எப்படி இருக்குமா? வெண்மை. அந்த வெண்மைக்கு அடையாளம் எப்படி கேட்டீங்கன்னாக்கா பரிசுத்தமா. நீ பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே, அல்லேலூயா, நீ எப்படி இருக்கனா? மற்றவர்களை மகிழ்விக்கிறவர்களா இருக்கிறியா. நீ ஆண்டவர் உன்னை உப்பா வச்சிருக்கிறாரா. இந்த உப்பினுடைய குணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, மற்றவர்களை மகிழ்விப்பது, மற்றவர்களை சந்தோஷமாக பார்த்து கொள்வது. அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல கலகலன்னு மாற்றிடணும். அல்லேலூயா. அந்த இடத்துல உங்களை எதிர்பார்க்கணும். எல்லாரிடத்துலையும் சந்தோஷமாக பேசணும். எல்லாரிடத்துலையும் சந்தோஷம் உம்முன்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரிடத்துலையும் எல்லா காரியங்களும் ஷேர் பண்ணி நல்லா பேசணும், நல்லா பழகணும். அல்லேலூயா. கூடிய மட்டும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உப்பினுடைய குணம். அல்லேலூயா. உப்பால் நீங்கள் மற்ற அநேகரை என்ன பண்ண முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னையே எடுத்துங்களேன், நான் உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சா சாப்பிடணும். அல்லேலூயா. கொஞ்சம் உப்பு சாப்பாடில் கேட்ட பிறகு போட்டாங்கனாக்கா அப்படியே அந்த ஃப்ளவர் மாதிரி அப்படியே மலரும், அப்படியே சந்தோஷம் என்னை அறியாமலேயே வருது. இல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். அது போலத்தான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற குணம் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்குள்ளே இருக்கணும். மற்றவர்களை சிரிக்க வைக்கிற குணம், மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற குணம், மற்றவர்களுடைய உயர்வுக்காக காத்திருந்து ஜெபிக்கிற குணம், மற்றவர்களுக்காக பரிதவிக்கிற குணம், மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கிற குணம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யார் ஒருத்தர் மனசு உடைஞ்சு போய் இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் உன்னை உப்பாய் மாற்றி இருக்கிறாரா. அல்லேலூயா. எப்பா யாராவது எப்படியாவது போட்டோமா, நமக்கு என்னப்பா, எப்பா வாப்பா நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம போகலாம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க, கொலோசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. அந்த உப்பு எப்படி இருக்கணுமா? சாரமேற்றப்பட்டதா இருக்கணுமா. உப்பினுடைய சாரம் போயிடுச்சுனாக்கா, உப்பினுடைய அந்த காரத்தன்மை போயிடுச்சுனாக்கா உப்பு பலனற்றதா இருக்குமா? உப்பு பலனற்றதா இருக்குமா? உப்பிலே அந்த சாரம் இருக்கணுமா? அந்த குணங்கள், நல்ல குணங்கள் இருக்கணுமா? அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன்றதுனால ஒரு ரட்சிப்பு பூரணமாகாது. ஒரு ரட்சிப்பு பூர்ணமாகணும்னாக்கா உப்பு எப்படி சாரமேற்றப்படுகிறதோ அதுபோல மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய குணங்கள் உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த குணம், அந்த உப்பு சாரமேற்றப்படுவதற்குண்டான அடையாளமாக இருக்குமா. 2வது வாசிக்க பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. 2வது, நீங்க உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நீ மலைக்கு மேல. 2வது எங்க இருக்கிற? மலைக்கு மேல இருக்கிற. எந்த மலைக்கு மேல இருக்கிற? சொல்ல மாட்டேன்றீங்களா? நீங்க முதல்ல எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த வெளிச்சம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரே மலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஒரே மலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் என்கிற நீ உன்னை சுற்றிலும் தாழ்விடங்களிலே உன்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் எப்படி இருப்ப? வெளிச்சமாயிருப்ப. வசனம் சொல்லுது, ஒருத்தன் வெளிச்சத்தில் நடந்தால் அவன் இடறி போக மாட்டானா, அவன் சிதறுண்டு போக மாட்டானா, அவன் உடைந்து போக மாட்டானா, அவன் வழி தவறி போக மாட்டானா. அப்ப மற்றவன் வழி தவறி போகாததற்கு, மற்றவன் இடறி போகாததற்கு, ஒருத்தன் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு யாரு காரணம்? இந்த இடத்தில் இருக்கிற விசேஷமானவர்களா இருக்கக்கூடிய வெளிச்சமாகிய நீங்க தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களை பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரசன்னமாகட்டு பார்த்தனா இந்த வெளிச்சமே ஊசலாடின்னு இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் எப்படி இருக்குது? ஊசலாடிக்கிட்டு இருக்குது. எப்போ அணைன்றது தெரியல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்கிறேன் நான். ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஊசலாடிட்டு இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றின அந்த விளக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் திருமணத்திலலாம் சொல்லுவேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நிறைய சொல்லுவேன் நான். இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, வரக்கூடிய மருமக வந்து விளக்கேற்றி வைக்கணுன்ட்டு சொல்லுவாங்களே. அப்பா மருமக வந்து என் வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும்ப்பான்னுவாங்க.
அந்த விளக்கினுடைய ரகசியம் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விளக்கேற்றி வைப்பவள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விளக்கில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். என்னத்தான் மருமகள் விளக்கேற்றி வைக்கிறவளா இருந்தாலும், அல்லேலூயா, மருமகள் என்பது யார் கேட்டிங்கனாக்கா திரி, விளக்கில் ஏற்றப்பட்டு இருக்கிற திரி தான் மருமக. அதுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற எண்ணெய் யார் தெரியுமா? எண்ணெய் யார் தெரியுமா? உங்கள் மகன். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த விளக்கு யாரு? விளக்கு நான் ஆராதிக்கிற என் தெய்வம். அந்த விளக்குக்குள்ள இந்த எண்ணெய் அடங்கி இருக்குமானால் அந்த எண்ணெய்க்குள்ள இருந்து வரக்கூடிய திரி என்கிற மணவாட்டி பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருப்பா, பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மணவாளன் இந்த விளக்கை விட்டுட்டு தீர்ந்து காலியாகி போயிடுச்சுனாக்கா திரி கரிய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக கரிய ஆரம்பிக்கும். திரி கரியறதுக்கு காரணம் பெண்ணு கிடையாது, இருள் வரத்துக்கு காரணம் மணவாட்டி கிடையாது. அல்லேலூயா, நம்மக்கிட்ட இருக்கிறவங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கவனமாக இருக்கணுமா? இந்த இடத்துல இருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நல்ல ஒரு மணவாட்டியாய் கர்த்தர் வைத்து இருக்கிறாரா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மலை மேலே வைக்கப்பட்டிருக்கிற விளக்கை போல கர்த்தர் மாற்றி இருக்கிறாரா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மலைக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற விளக்காய் இருக்கிற இந்த விளக்கு ஒரு காலம் அணையக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இருங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நல்லா இருந்த ஒரு மனுஷன் ரட்சிப்பை இழக்கிறான், நல்லா இருந்த ஒரு மனுஷி ரட்சிப்பை இழக்கிறா, நல்லா இருந்த பிள்ளைகள் ரட்சிப்பை இழக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தடுமாற்றத்திற்குள்ளே போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுனாக்கா அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா நம்ம தான். நம்ம இடத்துல இருந்து எரிகிற அந்த விளக்கு அந்த வெளிச்சம் மங்குகிற போது அந்த நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு இருள் வருகிறது. அந்த இருள் வர ஆரம்பிச்சிச்சுனாக்கா அந்த தடுமாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இந்த கண்மலைக்கு மேலே வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறீங்க. இந்த வெளிச்சம் ஒரு காலமும் அணைந்து போகாதபடி இதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வதற்கு எனக்கு கிருபை நீங்கள் தரணும் பாண்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். முதல் காரியம் உப்பாய் இருக்கிறீர்கள். ரெண்டாவது நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. மூன்றாவது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். விசேஷித்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்ற மூணாவது காரியம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த உலகத்தினுடைய கடைசி பரியந்தமும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். இந்த சாட்சி என்று சொல்லுகிற போது 2 காரியம் இருக்குங்க. அல்லேலூயா. ஒன்று, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்பதை நீ என்ன பண்ணணுமா? ஆண்டவருக்கு சாட்சியாக ஏற்படுத்தி வைக்க வேண்டும். 2வது, கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் மறக்காம கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று நீ சாட்சியாக வாழணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கரைத்திரை அற்றவன், என்னை அவருடைய இரத்தத்தினாலே கழுகி இருக்கிறார், நான் உலகத்தில் உள்ளவைகளோடு கூட சேர்ந்து வாழ்கிறதற்காக கர்த்தரை தெரிந்து கொள்ளல, அவருடைய பரிசுத்த சாயலாய் அவரோடு கூட இருக்கிறதற்கு கர்த்தரை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் சாட்சியாய் வாழக்கூடியவள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், உனக்கு என்ன? பரிசுத்தமாய் இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாயிரு. நீ உலகத்திற்கு சாட்சியாய் இருக்க வேண்டியவன், உலகத்திற்கு சாட்சியாய் இருக்க வேண்டியவள். ஆண்டவர் உன்னை தனிப்பட்ட ரீதியில் உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறார். ஆண்டவர் உன்னை மூணாவது உன்னிடத்துல எதிர்பார்க்கிற குணம் சாட்சியாய் வாழக்கூடிய குணமா? அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லுங்க, சபைக்கு நீ வரனாக்கா நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பதற்காக. சிலரெல்லாம் பார்க்கிற போது என்னால் இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியலைங்க. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தனாக்கா சபைக்கு அவ்வளவு பாரத்தோடு கூட ஓடுகிற ஜனங்களை பார்க்க முடியும். எங்கே ஜெபம் வைத்தாலும் அப்படியே நடந்து ஓடுகிற ஜனங்களை பார்க்கும். ஏன் எங்களை எடுத்துக்குங்களேன், ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் பைக்கு கிடையாது, காரு கிடையாது, சைக்கிள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. திருமுல்லைவாயிலிருந்து மண்ணூர்பட்ட சபைக்கு 2 பஸ்ஸு பிடிச்சி போவோம். இப்போ மாதிரி அப்போ பஸ்ஸு வசதி, சேராட்ட வசதிலாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. பாரத்தோடு கூட சாப்பாடு இருக்காது, நைட்டு சாப்பிட்ருப்போமான்றது கூட தெரியாது. அந்த மயக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தாரே அப்படின்ட்டு அந்த பைபிளை தூக்கிட்டு ஓடுவோம். இன்னைக்கு அந்த தாகத்தை ஜனங்களிடத்தில் பார்க்க முடியல, அந்த சாட்சியா வாழ்கிறத பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம நினைக்கிற நேரத்தில் வரோம், நினைக்கிற நேரத்தில் ஆராதிக்கிறோம். நம்மளை மாற்றிக்க நம்மளால முடியல, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு நம்மளால முடியல, நன்மை செய்திருக்கிற தெய்வத்திற்கு சாட்சியாக நம்மளால வாழ முடியல, எல்லாவற்றையும் முழுமையா கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஆண்டவர் நான் போன வாரம் சொன்ன பார்த்தியா, கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்துட்டே இருக்குது. பாஸ்டர் நீ வரக்கூடிய நேரத்தை பார்க்குறாரோ இல்லையோ, பாஸ்டருடைய பார்வையில் நீ விழுறியோ இல்லையோ, அல்லேலூயா, ஆனால் நீ வரக்கூடிய நேரத்தை என் தெய்வம் கணக்கிலே வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்தை எவ்வளவு பயபக்தியா தேடுற, எவ்வளவு அந்த பயபக்தியா சாட்சியா நீ வாழ்ற என்பதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், ஜெபிக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை, ஆசீர்வதிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையிலும் உட்கார்ந்து கர்த்தர் சொல்றத நீ கேட்டனாக்கா உன்னை பார்க்கிற தேவன் மனம் உகந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஆண்டவர் ஒரு பரிசு கொடுக்கிறாருனாக்கா என் பிள்ளைக்கு கொடுக்கறது சந்தோஷப்பட்டு கொடுக்கணும். வேற வழி இல்லாமல் சரி ரொம்ப நேரமாக இருக்கிறான், சரி எந்தப்பா அதை எடுத்துக்கப்பா, அப்படி கொடுக்கக்கூடாது. அதை நீங்கள் வாங்கவும் கூடாது. என்னை பார்த்து, என்னுடைய உருக்கத்தை பார்த்து, என்னுடைய தாழ்மையை பார்த்து, என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கிறத ஆராதிக்கிறத பார்த்து, இது என் பிள்ளைக்காக நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகள். அப்படி எங்கள் அப்பா சந்தோஷமாக கொடுக்கக்கூடியதை நான் சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முதல் காரியம் நீ கர்த்தருக்கு உப்பாய் இருக்கணும். 2வது காரியம் கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கணும். 3வது காரியம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். இந்த 3 காரியத்திலும் கர்த்தருக்கு உண்மையாக இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உங்க பிரசன்னத்திற்கு முன்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் எங்க கூட இருந்து எங்களை நடத்த உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்திற்கு முன்பதாக, உம்முடைய கிருபைக்கு முன்பதாக, உம்முடைய தயவுக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறோம். அப்பா,
நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி வாசிக்காதீங்க. என்ன சொல்கிறோம், என்ன கேட்குறோம், நிதானிங்க. நீங்கள் கேளுங்க. என்னுடைய உப்பு சாரமேற்றப்பட்டு இருக்கிறதா அல்லது சாரமற்று இருக்கிறதா? என் வெளிச்சம் பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருக்குதா, அது அணையக்கூடிய தருவாயில் இருக்குதா? நான் சாட்சியாக நிற்கிறேனா அல்லது சாட்சியற்ற ஒரு ஜீவியத்தில் இருக்கிறேனா? இதை உணர்ந்து பார்க்கறதுக்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு முன்னாடி விசேஷமானவனாக இருக்கிற. ஆனால் எதினால் நீ விசேஷமானவன், எதினால் நீ விசேஷமானவள்? நான் ஆண்டவருக்கு உப்பாக இருக்கிறதுனால நான் விசேஷமானவன். நான் வெளிச்சமாக இருக்கிறதுனால நான் விசேஷமானவன். நான் சாட்சியாக வாழ்கிறதுனால நான் கர்த்தருக்கு விசேஷமானவன். ஆண்டவர் சொல்கிறாரு, ரீகலத்தினத நிமியா. நிறைய காரியத்தை கர்த்தர் என்னோடு கூட எனக்கு வெளிப்படுத்தினார். நேற்று தினத்தில் நான் திரும்பவும் கர்த்தரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே இன்னாருடைய இந்த சந்தோஷமான செய்தி எனக்கு கிடைச்ச உடனே நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன். ஆண்டவரே இவங்ககிட்டையும் நான் இதெல்லாம் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர் இவங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் கொடுக்க விரும்புகிறேன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய கரத்தையும் பிடிச்சு கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்க வைக்கிறேன். இதெல்லாம் என் தரிசனத்தில் நான் பார்க்கிறது. ரீகலத்தினத நிமியா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்த மேய்ப்பன் கரிசனை உள்ளவன். ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிற விசுவாசி கரிசனை உள்ள விசுவாசியாக இருக்குன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ரீகலத்தினத நிமியா. ஆண்டவர் ஒரு சிலரை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதையும் முக சாயலாய் கர்த்தர் காமிச்சாரு. அவங்களுக்கு செய்திருக்கிறதெல்லாம் கர்த்தர் காமிச்சாரு. பயங்கர சந்தோஷம். அப்படி சந்தோஷப்படுகிற போதே நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால ஆண்டவரே இவங்களுக்கும் இவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லி அவங்களையும் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து, ஆண்டவரே இவங்களுக்கும் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்பா, நான் அதை விரும்புகிறேன்ப்பா, அவங்களுக்கு அதை கொடுங்கப்பான்னு சொன்ன மாத்திரத்திலேயே கட்ட சொன்னார், உன் மனம் விரும்புகிறதை நான் உனக்கு செய்வேன், அதை மேலானவைகளாக நான் உனக்கு செய்வேன்ட்டு கட்ட சொன்னார். ரீகாபா லா கலாத்தி நமரதா ஆரிபா பாபா லா ஷிம்தி நியா கலாத்தி நதரபா ஆரிபா பாபா லா லியா கலத்தி நித நம கரத்து நத நிமியா ரீகாபா லக்குரா தினா ரியம் தினகா ஆலி பாபாலா தினா கலத்துனத நிமியா. எல்லா வாய்களை திறந்து, மேலே இருக்கிறவங்களெல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் கையை தட்டி அப்பா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், என்னை விசேஷமானவனாய் மாற்றுங்க, என்னை விசேஷமானவனாய் மாற்றுங்க. நான் உப்பாக இருக்கணும், நான் வெளிச்சமாக இருக்கணும், உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். நான் அதற்காக உபவாசிக்க போகிறேன், நான் அதற்காக ஜெபிக்க போகிறேன், அதற்காக நான் போராட போகிறேன், அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறேன். காத்திருக்க போறேன்யா. எல்லாம் அப்படியே தலைக்கு மேல கை வைங்கப்பா. வலது கை எடுத்து அப்படியே தலைக்கு மேல கை வைங்க பார்க்கலாம். ரீகாபா லஷத்தா நியா கரபா லிபியா. ஒரு சின்ன ஜெபம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். எல்லாம் தலைக்கு மேல கை வைங்க பார்க்கலாம். நீ சத்தா நியா கலத்தினத நிமியா ரீகாபா லத்தினத நிமியா. உன் வாழ்க்கையினுடைய தரத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். ரீகாபா லஷித்தா நியா கலத்தினத நிமியா. எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை நேசிக்கிற தெய்வமே, இந்த நல்ல நேரத்திலே எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தையின்படி இந்த உலகத்திலே எங்களை விசேஷித்தவர்களாய் மாற பண்ணி இருக்கிறீர். எதினால் நாங்கள் உப்பாய் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு, நாங்கள் வெளிச்சமாய் மற்றவர்களை இடறுதலிருந்து மீட்பதற்கு, நாங்கள் சாட்சிகளாய் எங்களுக்கு நன்மை செய்த தெய்வத்திற்காக திறப்பிலே நிற்பதற்கு எங்களுக்கு மேல் இந்த கிருபை இறங்கட்டும், எங்களுக்கு மேல உங்க பிரசன்னை இறங்கட்டும், எங்களுக்கு மேல உங்க தயவுள்ள கரை இறங்கட்டும். உம்முடைய அக்கினி ஜுவாலை எங்களுக்கு மேலே பற்றி பிடிக்கட்டும், எங்களுக்கு மேலே பற்றி பிடிக்கட்டும்.
இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மேலே பற்றி பிடிக்கட்டும். இது எங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவே. ரப 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 லப லப ரப தர பல பலி பில பல 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 ஷபத ரப லப லப தர பல 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 பதுர பல 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 துரிதி. வல்லமாய் வல்லமாய் ரக்கலா ஷிகலா தினமனிபியா. ஓ, உன் எலும்புகளிலே ஊடுருவி பாய்கிற வல்லமை உன்னை ஒரு திராணி உள்ள ஒரு புருஷனா, உன் எலும்பு உலர்ந்து போயிருக்கிற உன் எலும்புகளை சாரமுள்ளவைகளாய் மாற பண்ணுகிற, உன் சரீரத்தை சாரமுள்ளவைகளாய் மாற பண்ணுகிற, நினமுள்ளவைகளாய் மாற பண்ணுகிற, எழும்பி உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை. வாலிப பிள்ளைகளை எல்லாம் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி கர்த்தருக்காக நில்லு. இந்த நாளில் உன் தெய்வத்திற்காக ஒரு பொருத்தனை செய்து கொள். கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது நீ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஆனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிற வாழ்க்கையில தூக்கி வீசுங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆளுகிற ராஜா சொல்லுகிறார். அன்பு வாலிப பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னும் காலத்தை புறக்கணிக்காதே, இன்னும் காலத்தை புறக்கணிக்காதே, அது உன்னை புறக்கணித்து போடும். வா வா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தை உன்னை விட்டு நீக்கிறதுக்காகத்தான் என் சமூகத்தில் வர சொல்றேன். ஆனா நீ பலவீனத்தையே காரணமா வச்சுட்டு என் சமூகத்தை விட்டு தள்ளி நிற்கிறியேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் பலவீனத்தை உன்னை விட்டு நீங்க பண்ணுகிறதற்காகத்தான் என்னுடைய கிட்ட உன்னை சேர்க்கும்படி நான் சொல்லுகிறேன். ஆனா உன் பலவீனத்தை காரணமாய் கொண்டு நீ என்னை விட்டு புறம் தள்ளி நிற்கிறாயே. ஆண்டவர் சொல்ற, ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தூக்கி எறியக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே உன்னை சிநேகித்து உன்னை தூக்கி சுமக்கிற தெய்வம் சொல்லுகிறார், உன்னை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனை பார்த்து சொல்றாரு, உன் வேலை ஸ்தலத்தில் மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் உனக்கு செய்யும்படி என் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன் மேலே வச்சிருக்கிற என் அன்பை நான் உனக்கு வெளிப்பட பண்ணுவேன். ஓ ரக்க லத்தினத நிமியா. கர்த்தர் சொல்றாரு, நீ கலத்தினத நிமியா, ஓ ரியக்கரத்தினமியா. எந்த நீரூற்று வற்றி போனதோ, எந்த நீரூற்றில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறதோ, கர்த்தர் சொல்றாரு, அந்த நீரூற்றை வெள்ளத்தால் நான் நிரப்புவேன். அது இனி ஒரு காலம் வற்றாது, இனி ஒரு காலம் வற்றாது. ஆண்டு சொல்றாரு, அது உன் தாகத்தை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவருடைய தாகத்தை தீர்க்கும் வல்லமை. வல்லமை. எனக்கு பிரியமான என் அன்பு மகனே, உன்னை நேசிக்கிற கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்க மறந்திருக்கலாம்,
நீ என்னை விட்டு ஓட நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மேல வச்சிருக்கிற கிருபை, உன் மேல வச்சிருக்கிற இரக்கம் இன்னும் உன்னை பின்தொடர்றதுனால்தான் உன் ஜீவனை தட்டி பறிக்க நினைத்த பொல்லாத ஆவிகளுக்கு மத்தியிலே நிர்மூலமாய் போகாதபடி நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிற என்றால் உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை. உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். எனக்கு பிரியமானவனே, ரெண்டு திசைகளிலும் நீ நசுக்கப்படுகிறத கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு பக்கம் குடும்பத்தால் நீ நசுக்கப்படுகிறாய், மறுபக்கம் வேலை ஸ்தலத்தில் நீ நசுக்கப்படுகிறாய். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே. ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள். இந்த ஒடுக்கம், இந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் காணாதவரை போல இருக்கிறார் சொல்லி நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, இது வரையிலும் நீ பேலன்ஸ் பண்ணி நிற்கிறனாக்கா அது நான் உனக்கு கொடுத்த கிருபை என்பதை கர்த்தர் நினைவு கூற சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் கிருபை பரிபூர்ணமாய் விளங்கினதினால்தான் இந்த காலார் படைகளை தாண்டி நிற்பதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை தந்திருக்கிறாராம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தங்களை நான் மாற பண்ணுவேன். வேலை ஸ்தலத்திலும் ஓரியாக்களத்தினத நெமியா உன் ஸ்தானத்தை பிடுங்க நினைக்கிற, உன்னை உடைத்து போட நினைக்கிற ஆவிகளுக்கு மத்தியிலே உன்னை நான் பாதுகாத்து நடத்துவதற்கு, குடும்பத்திலே உன்னை புரிந்து கொள்ள சமாதானத்தை உனக்கு உண்டாக்க நான் கிருபை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீ பயப்படாமல் சமாதானத்தோடு கூட இரு. நன்றிப்பா, நன்றிப்பா, உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானுடைய இரக்கம் கிருபை உடைய பிள்ளைகளாகிய எங்களை மூடட்டும். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளின்படி எங்களை உப்பாய், எங்களை வெளிச்சமாய், எங்களை சாட்சிகளாய் கர்த்தர் நிற்க வைக்க எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த ஓட்டத்தை நாங்கள் புரிந்து ஓட, இந்த ஓட்டத்திலே கவனம் செலுத்தி ஓட, இந்த ஓட்டத்தை பொறுமையாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் தாங்கட்டும். தெய்வ பிரசன்னத்தினால் மூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.